நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று பங்குனி திங்கள் 5ஆம் நாள், மார்ச் 19, வியாழக்கிழமை. மரநிலா காலை 7:30 மணி வரை, தொடர்ந்து முதலாம் வளர்பிறை நாளை காலை 5 மணி வரை, உத்திரட்டாதி விண்மீன் நாளை காலை 5 மணி வரை, அருட்பணுவல் 316வது திருக்குறள். இன்னாயனத்தானுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். பங்குனி திங்கள் கயல் வடிவ மீன வீடு, தலம் திரு பரிதி நியமம், 3ஆம் திருமுறை. நீர் உள்கு புன்சடை நின்றிளங்க நெடு வெண்மதி சூடி தார் உள்கு மார்பில் வெந்நீரணிந்து தலையார் வழி தேர்வார் ஏர் உள்கு சாயல் எழில் கவர்ந்த இறைவற்கிடம் போலும் பார் ஒழ்கு துள்வுகளால் விளங்கும் பரிதின் நியமமே. வியாழக்கிழமை, தலம் இரும்புலையாம் ஆலங்குடி, 2ஆம் திருமுறை. சுற்றாந்தடியே தொழுவீர் இது சொல்லீர் நல்தாள் குழல் நங்கையொடும் உடனாகி எற்றே இரும்பூல இடம் கொண்ட ஈசன் புற்றாடரவோடு பூண்ட பொருளே. மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள், ராமதாஸ் சுவாமிகள், வளவனூர் சுரூபானந்த சுவாமி, சிவசேவில் சாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு புல்லிருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில், திருவாட்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசு வடிவ உத்திரட்டாதி விண்மீன் 5ஆம் திருமுறை. கூற்றம் வந்து குமைத்திடும் போதினால் தோற்றம் வந்து தெளிபுறலாகுமே ஆற்றவும் அருள் செய்யும் வாட்போக்கியால் ஏற்றுமின் விளக்கை இருள் நீங்கவே. சிவஞான போதம். அவனவளது எனும் அவை மூவினைமையின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத் துளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். அதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் 95. சோரிட நாடும் துணிதர குப்பையும் ஆரினோர்க்கு உள்ளாவால் உந்தீவர ஆங்கு அவைக்கு என்னார் என்றுந்தீவர. பதிற்றுப்பத்தந்தாதி 35. குன்றம் எனும் குணத்தாய் கோதில் மெய்ஞானம் கூடியே அடியவர் வாழ்வில் ஒன்றியே நின்று ஊனத்தை நீக்கும் உணர்வருள் மாதவ உலகில் பொன்றிடும் வாழ்வு பெரிதென எண்ணி புன்மைகள் செய்திடும் எனது கன்றிய நெஞ்சக் கலக்கத்தை நீக்கி கவினூறு செந்தமிழ் தந்தாய்.